ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி டெஸ்ட் போட்டி அப்படின்னு வரும்பொழுது ஓப்பனிங்க்கு சரியான ஆள் கிடைக்காம திணறிட்டு வந்துட்டுருக்காங்க. பிருத்திவி ஷா அபாரமாக விளையாடுறாரு. அவரை தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முரளி விஜய், KL ராகுல் இந்த மாதிரி வீரர்கள் எல்லாருமே ஓப்பனிங்கில் சொதப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அகர்வாலை ஓப்பனிங்கில் களமிறக்கி விட்டாங்க. அவர் சிறப்பாக விளையாண்டார். ஸோ பிருத்திவி ஷா மற்றும் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் போட்டியில் நல்ல ஒரு ஓப்பனிங் வீரர்களாக தற்போதைய சூழலில் இருக்காங்க. அதே சமயம் ஒரு நாள் போட்டி அப்படின்னு வரும்பொழுது ரோஹித் மற்றும் தவான் இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லணும். எப்படி ஷேவாக் மற்றும் கம்பீர் இவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக விளையாடுவாங்களோ அவங்கள தாண்டி ரோஹித் மற்றும் தவான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் போட்டிகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் போட்டி அப்படின்னு சொன்னாலே ரோஹித், தவான், விராட் கோலி மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக விளையாண்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுனில் கவாஸ்கர் சொன்ன ஒரு விஷயம் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சுனில் கவாஸ்கர் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக அணியில் தேவை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ரிஷப் பண்டை அணிக்குள்ளே கொண்டு வந்தால் உலகக்கோப்பை போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோனி, தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி 3 விக்கெட் கீப்பரோட இந்திய அணி களம் இறங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும் சூழலில் ஓப்பனிங் வீரர்கள் மாற்றுங்க அப்படின்னு கவாஸ்கர் இன்னொரு அறிவுரை கூறியிருக்காரு. அதாவது தினேஷ் கார்த்திக் ஓப்பனிங்காக களம் இறக்கி விடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மிடில் ஆர்டரில் தான் இறங்கி விளையாண்டுட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு நாள் போட்டியில் ஓப்பனிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவாஸ்கர் சொன்ன இந்த விஷயம் தான் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. தினேஷ் கார்த்திக் ஓப்பனிங் களம் இறக்குனா அது எப்படி இருக்கும்? அது ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்களை விட தினேஷ் கார்த்திக் ஓப்பனிங்கில் நல்லா விளையாடுவாரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.